ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் 1, பைல் 2. இது வந்து ஏஞ்சல் ஆரக்கல் டெக்லேருந்து 2 பைல் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த பைலுக்கு அப்புறமா நம்ம ஏஞ்சல் விஸ்டம் டேரோட் இந்த டெக்லேருந்து நான் உங்களுக்கு இந்த ப்ரிடிக்ஷன் எடுக்க போகிறேன். ஓகேவா? இந்த ப்ரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா லவ் லைஃப், மேரேஜ் லைஃப், ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர், ஹெல்த், இந்த மாதிரி உங்களோட தேடல்கள் என்னென்ன இருக்கோ எல்லா விஷயங்களுக்குமான ஒரு ப்ரிடிக்ஷன். இந்த வாரத்தில் உங்களுக்கு இது சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, டிவைன் கிட்ட இவங்க வந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ், பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க ஏஞ்சல்ஸ் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த காட் விருப்பமோ அந்த காடோட பேரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ப்ரேயர் இருக்கோ அதை கூட நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஒரு சின்ன லைக் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சில விஷயங்கள் ஏஞ்சல் கிட்ட நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, இந்த வாரம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரத்தில் எனக்கு நடந்துருமா, எனக்கு ஏன் இவ்வளோ டிலே ஆகுது, அந்த மாதிரி நிறையா தேடல்கள், கேள்விகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால தான் இந்த கார்டு வந்திருக்கு. நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். கரெக்டான நேரத்தில் அது உங்களுக்கு அந்த டைமுக்கு உங்களுக்கு அலைனாய் வரும். அதனால் நாட் த ரைட் டைம் சொல்லிவிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து கலெக்டிவ் ரீடிங்கில் வருது இல்லையா, அதனால் உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், இன்ட்யூஷன் சொல்லும் நீங்கள் சில விஷயங்களுக்காக அர்ஜென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கான இந்த மெசேஜ். ஓகேவா? சில பேர் உங்களுக்கு இது வந்து பொருந்தலைன்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது விருப்பம் இருக்கும், ஏதாவது தேடல் இருக்கும், அதுக்கு ரிலேட்டடான மெசேஜ் வருதுன்னா அப்போ அது உங்களுக்கானதுன்னு உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்பார்க் வரும். ஓகேவா? உங்களோட இன்ட்யூஷன் சொல்லும். இது ஒரு சில செல்லங்கள், ரொம்ப அவசரப்படாதீங்க. இந்த வாரம் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் ஒரு பொறுமையாக பேலன்ஸாக இருக்கணும் நீங்கள். ஓகேவா? கரெக்டான நேரத்தில் டியூன் பண்ணி தருவாங்க. செல்லங்களே, ஒரு சிலருக்கு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு படிப்பு சம்மந்தமாக ஏதாவது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். அதே மாதிரி உங்களோட ஜாப் கேரியரில் ஒரு முன்னேற்றங்கள், ஒரு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு சிலருக்கு. அண்ட் பைல் 1 சூஸ் பண்ண இன்னும் சில செல்லங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ், மாற்றம் இந்த வரும் வாரத்தில் நடக்க போகுது. கிராட்டிடியூட் பண்ணுவீங்களாம். பிக் ஹாப்பி சேஞ்சஸ். ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து ஃபர்தராக இந்த ஏஞ்சல் விஸ்டம் டேரோட் மூலமாக என்ன இன்னும் மெசேஜ் கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட ஜாப், ஃபைனான்ஸ், பிஸ்னஸ், உங்களோட ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக என்ன கைடன்ஸ் இருக்குது, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, இந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ், பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? எஸ், இந்த வரும் வாரம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு ஃபைனான்ஸ் ரீதியாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது சம்மந்தமான ஒரு விஷயம் உங்களுக்கு அபேண்டன்ஸ் கிடைக்க போகுது. அதுதான் இந்த கார்டில் பிக் ஹாப்பி சேஞ்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கொடுத்துருக்குறாரு. ஓகேவா? ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சாமுவேல் ஏஞ்சலை ப்ரே பண்ணுறீங்க, இல்லை மைக்கேல் ஏஞ்சல், இல்லைனா ஏரியல் ஏஞ்சல், ரஃபேல் ஏஞ்சல், எந்த ஏஞ்சலை நீங்கள் உங்கள் ஆனியல் ஏஞ்சல் யாரை நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் பண்ணுவீங்களாம். இந்த வரும் வாரம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ் வரும்போது நீங்கள் சொசைட்டிக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை, உதவிகளை பண்ணணும். ஏன்னா உதவி செய்யக்கூடிய நபர், அந்த உண்மையான அந்த ட்ரூ ஹார்ட் இருக்கு இல்லையா, அதாவது
தான் நல்லா இருந்தால் சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்கிற அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதத்தன்மை உள்ள அந்த ஆத்மாவுக்கு தான் இறைவன் வந்து நிறைய விஷயங்களை கொண்டு போய் கொடுப்பார். ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு நம்ம செய்யும் பொழுது இவங்க மற்றவங்களுக்கும் சர்வீஸ் கொடுப்பாங்க, மற்றவங்களையும் சுற்றி இருக்கிறவங்களையும் கவனிச்சுக்குவாங்க, இவங்களால் இந்த நபருக்கு ஒரு விஷயத்தை இறைவன் நடத்தி கொடுக்கணுன்னு அவர் டிசைட் பண்ணியிருப்பார். அதனால் உங்கள் மூலமாக அதை நடத்தி கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. இந்த வரும் வாரத்தில் புதிய வாய்ப்புகள், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்து பிறக்கும். ஒரு சிலர் புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம். சில பேருக்கு வந்து உங்களோட பழைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் நிறுத்திக்கிட்டு உங்களுக்கு திரும்ப நம்ம புதிய வாய்ப்புகள், புதிய விஷயங்களை நம்ம செய்யலாமா வேணாமா அந்த மாதிரி நினைக்காதீங்க. உங்களோட அந்த கம்யூனிகேஷன்ஸில் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் இந்த வரும் வாரம். ஏன்னா நீங்கள் வந்து மனதில் இருக்கிறத எப்படி தெரியப்படுத்துதுன்னு தெரியாமல் சில பேர் வந்து கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ டிவைன் கிட்டேயும் தெளிவாக கேளுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை மற்றவங்களோட கிளாரிட்டியோடு பேசுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்கள். சரியா? ஃபோக்கஸிங்காக இருங்க செல்லங்களே. உங்களோட லைஃப்பில் நிறைய தடைகள் இருக்குது. ஒரு சில மக்கள் வந்து நீங்கள் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. சில ஃபீமேல் எனர்ஜி இப்போ கொஞ்சம் குருச்சரணம். என்னோடய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற அமாவாசை 3ஆம் பிறை இந்த 2 தினங்களில் உங்களுக்கு இனிஷியேஷன் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த இனிஷியேஷன் எடுத்து நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கணுன்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி டேரோட் ரீடிங் கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்களோ நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மார்கழி மாதம் அந்த 30 நாளுமே வந்து டிவைன் பவர் அபரிவிதமாக நம்மளோட பூமியில் நிறைஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து அந்த இறைவனோட எல்லாருமே வந்து ரொம்ப கனெக்டிவாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இதில் நீங்கள் வந்து எந்த நாள் இனிஷியேஷன் எடுத்தாலும் சரி, ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். 2வது உங்களோட அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே கிளியர் ஆகி நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போக முடியும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு அற்புதமான மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயங்களை நிறைய பண்ணுங்கள். அதே மாதிரி நியூ மூன் டே அன்னைக்கு, அதாவது அமாவாசை தினம் அன்று ஃபுட் டொனேஷன் பண்ணணும், நம்மளோட ஹோம்க்கு வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது கூட நீங்கள் பண்ணலாம். 19ஆம் தேதி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டி இருக்கும். இது வரைக்கும் நான் வந்து லைஃப்பில் நிறைய விஷயங்களை வந்து தோற்று போயிட்டேன். இது ஒரு சிலருக்கு வருது. உங்களோட ஏஜ் குரூப்பு அபவ் 40க்கு மேலே இருக்கும். ஒரு சில ஆமாம், கண்டிப்பாக அந்த ஏஜ்குள்ளே இருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் சொன்னது வந்தெல்லாம் கொஞ்சம் நியூவாக படிக்கிறவங்க, அந்த 20-35க்குள்ளே இருப்பீங்க. இப்போ சொல்கிறது வந்து அபவ் 40ல் இருப்பீங்க. நெகட்டிவான தாட்டை தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க செல்லங்களே. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் திறக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் நிறைய உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை கொடுத்துருக்கோம். அந்த பழைய சேலஞ்சஸ்லாம் நீங்கள் வந்து ஃபியர், அந்த பயம், பதட்டம் எல்லாமே உங்களை வந்து சரௌண்டிங்கில் இருக்கிறதுனால நீங்கள் அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நெகட்டிவ் விஷயங்களை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு மணி பற்றின ஒரு ஃபியர் இருக்குது, மணி பற்றின ஒரு அட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கீங்க. இறைவன் உங்களுக்கு, உங்களோட ஏஞ்சல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இவ்வளோ சைன் கொடுக்குறாங்க. நீ கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம், பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ஆனால் உங்களால் அதை கவனிக்க முடியல. அவங்க கொடுக்குற அந்த விஷயங்களை உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியலை. உங்களுக்கு இப்போ இருக்குது பார்த்தீங்களா அந்த சுச்சுவேஷன், இந்த நெகட்டிவான அந்த சுச்சுவேஷன் தான் வந்து நிரந்தரம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் உங்களோட எண்ணங்கள் கூட இருக்கும் சில பேருக்கு. உங்களோட ஹெல்ப்புக்கு மற்றவங்ககிட்ட உதவி கேளுங்க. ஏன்னா நீங்கள் ஹெல்ப் கேட்கக்கூட தயங்குறீங்க. சில பேர்கிட்டலாம் போய்ட்டு உதவி கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதா, அவங்க நமக்கு வந்து மறுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த ஃபியரெல்லாம் தூக்கி போட்டு எனக்கு டிவைன் துணையாக இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க மூலமாக எனக்கு ஒரு ஹெல்ப் செஞ்சு தருவாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக
ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் இறைவன் நடத்தி தருவார். ஏஞ்சல்ஸ் உங்கள் கூடவே உங்களோட அந்த நீங்கள் இப்போ நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்கன்னா அந்த குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கும். ஏஞ்சல்ஸை ப்ரே பண்ணுறீங்கன்னா ஏஞ்சல்ஸ் உங்கள் சரௌண்டிங்கில் நிறைய சைன் கொடுக்குறாங்க. அந்த 555 நம்பர் 55 நம்பர்லாம் அடிக்கடி பார்ப்பீங்க. சில பேருக்கு உங்களோட பேர் கூட எஸ் அல்லது வீல ஸ்டார்ட் ஆகலாம். உங்களோட இந்த அதாவது கடினமான நாட்கள் உங்களை ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக அதை மோல்டு பண்ணி உங்களை ஒரு பவர்ஃபுல் பர்சனாக உங்களை செல்ஃப் எம்ப்ளாயாக மாற்றுறத மாதிரி உங்களை ஒரு தன்னிச்சையாக செயல்பட்டு நீங்கள் ஒரு தைரியமாக என்டர்ப்ரனர் மாதிரி உருவாக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் இந்த வரும் வாரம். ஸோ இந்த கடினமான நாட்களை இது மாதிரி கடினமாக இருக்கே அப்படின்னு அப்படியே நினைக்காதீங்க. அதிலேருந்து ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அது உங்களை ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக வந்த விஷயங்கள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு கார்டில் அவ்வளோ விஷயம், அவ்வளோ டிப்ரெஷனில் ஒரு சில செல்லங்கள் இருக்கீங்க. ரொம்ப இந்த மாதிரி கடினமான நாட்களையே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க. அதிலேருந்து ஒரு வாழ்வியல் புரிதலை கற்றுக்கோங்க. அது உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு படிப்பினை கொடுக்கறதுக்காக வந்த டைமிங். உங்ககிட்ட என்ன எரர் இருக்குது, உங்ககிட்ட இருக்க அந்த எரரெல்லாம் சரி பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்கிறதே நீங்கள் நெகட்டிவ் தாட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு உங்களோட இப்போ இருக்க சூழ்நிலையை ரொம்ப அதாவது இது பண்ண முடியாமல் சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க. ஓகேவா? உங்களோட பணத்தை பற்றின ஒரு சரியான புரிதல் நிறைய பேருக்கு அந்த தான். மணியை பற்றி தவறான அபிப்பிராயம்லாம் வச்சுருந்தீங்கன்னா தூக்கி போடுங்க. இப்போ என்ன கையில் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தேங்க் பண்ணுங்கள். சரியா? அது கடன் வாங்கி வச்சுருந்தீங்கனாலும் சரி, இல்லை கையில் 10 ரூபாய் இருக்குது அப்படின்னாலும் 10 ரூபா தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அது 10 கோடியாக மாறதும் 10 ரூபாயாகவே இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி அதுக்கு எனர்ஜி கொடுக்குறீங்களோ அதுதான். உங்களோட இந்த விஷயங்கள் எல்லாமே பாஸ்ட் ரெக்கார்டு. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு இந்த வரும் வாரத்தில் நிறைய உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், வாய்ப்புகள் திறக்கப்படும். ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். எது உங்களுக்கு சிறந்ததோ அதை எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுக்கப்புறமா அதை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணலாம். சில பேர் சில அடிக்ஷனில் இருக்கீங்க. அந்த அடிக்ஷன்லேருந்து இந்த வரும் வாரம் நீங்கள் உங்களை வெளியில் கொண்டு வாங்க. ரொம்ப எதையும் போட்டு ஓவராக திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக திங்க் பண்ணுறீங்க, ஓவர் அனலைசிங். அதெல்லாம் செய்யாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டிப்ரெஷன் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் செய்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, ஓவர் திங்கிங் இருக்குது அப்படின்னா ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள். நல்ல குருமார்கள்கிட்ட போய்ட்டு ஒரு மெடிடேஷன் கற்றுக்கோங்க. உங்களோட ஆராய்ச்சக்கராவை பவர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நிறையா மெடிடேஷன் பண்ணுற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி எப்படி பாதுகாக்கணும், என்னென்ன மாதிரி உங்களோட உடல் மனம் ஆன்மாலாம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் சரியாக சொல்லித்தர மாட்டுறாங்க. ஃபாலோஅப்ஸ் கிடையாது. ஓகேவா? ஒரு வாட்டி அப்பாயின்மெண்ட் வாங்குறதே குதிரை கொம்பாக இருக்கிற மாதிரிலாம் நிறைய இடத்துல அவங்க அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதில் போய் நிறைய பேர் விழுந்துடுறாங்க. அதெல்லாம் நம்பிட்டு ஓடிட்டுருக்கிறீங்க. அங்கே டிவைன் பாத்தில் உங்களுக்கு அவ்வளோ எத்தனை பேர் நல்ல மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க நம்ம சேனலில். ஸோ நல்ல வாய்ப்புகள் இருக்குது, அதை பயன்படுத்துங்க. இந்த மாதிரி ஃபேக்கான இதிலெல்லாம் போய் மாட்டாதீங்க. வரும் வாரத்தில் சில பேர் உங்களோட அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல வாய்ப்புகளை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். இல்லைனா அது திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒரு ஃபெயிலியரை கொடுக்கும். சில பேர் அடிக்ஷனில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளில வாங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு உங்களுக்கு புதுசாக கற்றுக்கணும், புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஒரு கரேஜான விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்யணும், சில எண்ணங்கள் வரும். ஓகேவா? அந்த எண்ணங்களை நீங்கள் பழைய அப்டக்கல்ஸ்லாம் நினச்சி நீங்கள் செய்யாமல் விட்டுறாதீங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்காது. உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எப்படி தெரியுமா நினைக்கணும், புதுசாக பிறந்திருக்கோம், புதுசாக கற்றுக்குறோம், புதுசாக வாழ்கிறோம் அப்படின்னு நீங்கள் அப்போ தான் அந்த பாஸ்ட் ரெக்கார்டு உங்களை ஃபாலோ பண்ணாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா
நேற்று ஏதோ ஒரு மிஸ்டேக் இல்லைனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஜாப்லேயோ படிப்புலையோ. அதே விஷயத்தை அப்படியே போட்டு அது வந்து மனசை விட்டு நீங்காது. அதில் ஏதோ எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்பு மாதிரி அந்த வேலையோ அந்த படிப்போ அமையாமல் அதில் ஏதோ ஒரு ஃபெயிலியர் பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களோட ஆழ்மன ரெக்கார்டாக மாறும். அதோட வலிகளையும் வேதனைகளையும் அப்படியே உள்வாங்கி இப்போது கரண்ட்டில் எப்போ நடந்தாலும் அதையே நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுறீங்க. இது மாதிரி ஒரு சிலருக்கு இருக்குது. அதை தான் சரி, அதை வந்து அதுலேருந்து வெளில வர சொல்கிறாங்க. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆழ்மன ரெக்கார்ட்லாம் கிளியர் ஆகணும். உங்களோட சக்தி நிலைகள், உங்களோட உடல் மனம் ஆன்மாவை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு குருவோட பாதுகாப்பில் டிவைன் பவரை நீங்கள் வந்து உள்வாங்கி இந்த மாதிரி கர்ம வினைகள், உங்களோட ஆழ்மன பதிவுகள், இந்த வாழ்வியலை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் நமக்கு ஏன் இவ்வளோ நடக்குது, நம்மளை சுற்றி ஏன் இப்படி நடக்குது, எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா குருவோட அவங்களோட அந்த அரவணைப்பில் வந்துடணும். அவங்களோட ஆசீர்வாதத்துக்கு கீழே உங்கள் தலை இருந்ததுன்னா நீங்கள் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு சித்தியாகும். உங்கள் வழிகள் திறக்கப்படும். ஏன்னா நீங்கள் ஒரு பியூர் சோலாக மாறுவீங்க. எண்ணங்கள் தெளிவாகும், எண்ணத்தில் தூய்மை இருக்கும். ஓகேவா? உங்களை அறியாமல் கூட ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நீங்கள் விட மாட்டீங்க. அறிந்தும் அறியாமலும் செய்கிற மிஸ்டேக் எல்லாத்துக்குமே வந்து கர்மா செஞ்சு வச்சு செய்யும். ஆனால் குருவோட அரவணைப்பில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் கனவு கண்டுட்ருக்கும் போது கூட உங்களோட சோல் வந்து தவறு பண்ணாது. உங்கள் கனவுல கூட உங்கள் சோல் வந்து கரெக்டான வழியில் தான் போகும், கரெக்டான எண்ணால். ஏன்னா உங்களுக்கு வந்து கான்ஷியஸில் இருக்கிறது என்ன, சப்கான்ஷியஸ் போனீங்கன்னா எப்படி இருப்பீங்க, ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரி மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி மேஜிக்கில் நடக்கணுமா உங்களுக்கு? நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல மாஸ்டரை பிடிங்க, நல்ல குரு, நல்ல ஒரு டிவைன் பவரை கொடுத்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல குரு. அப்போ உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி உங்களோட பேசி உங்களோட சந்தேகங்களை தீர்க்கிற அந்த மாதிரி குருமார்கள் யாராவது இருந்தாங்கன்னா போய் அவங்ககிட்ட உங்களோட சக்தி நிலைகளான 7 சக்ராவை ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஓகேவா? ப்ரொடெக்ஷன் வாங்குங்க. வித்தவுட் ப்ரொடெக்ஷன் அப்புறம் அவ்வளோ சக்தி வந்தும் வீணாக தான் போகும். ஓகேவா? தேவையில்லாமல் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுவீங்க. அதனால் நல்ல குருமார்களை சரண்டர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அப்படி யாரும் தெரியலனா டிவைன் பாத்தில் உங்களுக்கான இந்த பதிவுகள் எல்லாம் நான் நிறைய கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து பலனடைஞ்சு அவங்களோட லைஃப்பில் நடந்துகிட்ருக்க விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறாங்க. நீங்களும் அந்த மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக வரும் வாரத்தில் உங்களுக்கு ஒரு அபண்டன்ஸ் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. சில பேர் சொசைட்டிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த இறைவன் வந்து இந்த நல்ல சோலுக்கு நல்ல மனசு இருக்குது, இவங்க கையில் ஒரு எனர்ஜி, மணி எனர்ஜி போச்சுன்னா இவங்களால நிறைய பேருக்கு உதவிகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஃப்ளோ அபண்டன்ஸ் கிடைக்க போகுது. உங்களோட இந்த வெல்த்னஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் மற்றவங்களுக்கு. இதுதான் உங்களோட டியூட்டி. சில பேருக்கு உங்களோட குழந்தைங்களுக்கும் இல்லை உங்கள் கணவருக்கும் இடையில் ஏதாவது ஒரு இடைவெளி இருக்குது, ரொம்ப நாளாக பார்த்துக்க முடியல அப்படிலாம் இருந்ததுன்னா இந்த வாரம் நீங்கள் எல்லாமே ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பிக்னிக் மாதிரி அந்த மாதிரி போகலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். உங்கள் பிள்ளைங்களால் உங்களோட மதிப்பு மரியாதை சொசைட்டியில் உங்கள் குடும்ப வட்டாரத்தில் அவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல பேர், அவங்க நல்லா படிக்க வச்சுருக்காங்க, நல்ல வேலையில் இருக்காங்க, இந்த பிள்ளை நல்லா ஷைனாக இருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பெருமை தேடி தர அளவுக்கு உங்கள் பிள்ளைங்களால் உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். இது ஒரு சிலருக்கு. சில பேர் மேரேஜ்க்காக, பிள்ளைங்களோட மேரேஜ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் கிடைக்கும். ஓகேவா? சரி, இந்த பைல் 1 ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சில பேர் வந்து எனக்கு இது 7th கார்டு வருது, இது சொல்லணும்னு தோணுது. மற்றவங்களுக்காக நிறைய வாழ்ந்துட்டீங்க, நிறைய வந்து ஓடிட்டீங்க. இனி உங்களோட சோல் பர்பஸ் என்ன, நீங்கள் எந்த விஷயத்துக்காக வந்தீங்க அதை தொலைச்சிட்டு நீங்கள் உங்கள் எனர்ஜியை ட்ரைன் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வாரம் நீங்கள் ஒரு டிவைன் லைட்டாக மற்றவங்களுக்கு இருக்கணும். அதுதான் நீங்கள் உங்களோட சோல் பர்பஸ். ஓகேவா? உங்களோட மனநிலையை நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பை வந்து மீனிங்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க இந்த வாரம்.
ரொம்ப ட்ராக் மாறி போயிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட அந்த லைட் எனர்ஜி வந்து மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க, ஷைன் யுவர் லைட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் டு அதர்ஸ். உங்களை ஒரு ஒரு லோன்லியாக ரொம்ப உங்களை வீக்காக நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கீங்க, அதுலேருந்து வெளில வர சொல்கிறாங்க. யூ வில் பிகம் அ ஸ்பிரிச்சுவல் மென்டார், செல்ஃப் டிஸ்கவரி. நீங்கள் யாருங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. உங்களோட சோல் வந்ததுக்கான விஷயம் என்ன, நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. ஓகேவா? கொஞ்சம் மெடிடேஷன்லாம் விட்டுட்டுருக்கிறீங்க சில பேர், அதை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? நல்ல இந்த செல்லங்கள்லாம் ஒரு டீச்சர்ஸ் ஜாப் இல்லைன்னா ஒரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. அதனால் அதான் சொல்கிறாங்க, மற்றவங்களுக்காக நிறைய பண்ணிட்டீங்க, நீங்கள் கொஞ்சம் உங்களை செல்ஃப் கேர் பண்ணுங்கள். ஓகே. சில செல்லங்களுக்கு படிப்பு சம்மந்தமான ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம். அதுக்கு உங்களை வந்து ஒரு ஆக்டிவாக வச்சுக்கோங்க, ஒரு ஓப்பன் மைண்டாக வச்சுக்கோங்க. டைமுக்கு வேலையை முடிங்க. ஓகேவா? தள்ளி போடாதீங்க. உங்களுக்கு ஜாப் கேரியரில் ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நியூ ப்ராஜெக்டோ நியூ ஸ்டடீஸோ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வாய்ப்புகள் இந்த வரும் வாரம் இருக்குது. இதை ரொம்ப பேஷனேட்டாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம், இல்லை சில பேர் பண்ணிகிட்ருப்பீங்க, அதில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஓகேவா? சூப்பராக வந்திருக்கு பைல் 1க்கு. ஸோ கிராட்டிடியூட் பண்ணுங்கள் செல்லங்களே. உங்களோட பிரார்த்தனைகள் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு உங்களோட இஷ்ட தெய்வம், உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ நம்ம வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2க்கு வந்து ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க, இந்த வரும் வாரம் உங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன் என்ன, கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? சில விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க. ஒரு அதாவது நியூவாக ஏதோ ட்ரை பண்ணுற விஷயத்தில், அது ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், அதில் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும். அதை முழுதாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதில் மூவ் ஆன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு. சில பேர் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை எப்போ நடக்கும் இறைவா, எப்போ நடக்கும் ஏஞ்சல் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த், சில மாதங்களில் உங்களுக்கான அந்த கதவுகள் ஓப்பன் ஆகும் சொல்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு. சில பேர் அந்த விஷயங்களை வந்து நீ தொடர்ந்து பயணிக்கணும், அதை வந்து நிறுத்திடாதீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கீங்க, அந்த விஷயத்தில் ரிசல்ட் இல்லாதனால அதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க. அதை கண்டினியூ பண்ணுங்கள். வித்தின் த ஃபியூ மந்தில் உங்களுக்கான அதில் ரிசல்ட் கிடைக்கும். அதனால் அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது, தொடர்ந்து பயணிக்கணும்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வாரத்தில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து தேடிகிட்டு இருக்கீங்க, இதை இப்போ செய்யலாமா வேணாமா, இப்போ செஞ்சால் இது கரெக்டாக இருக்குமா, இப்போ நான் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாமா, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வரும் வாரம் அதுக்கான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குது. உனக்காக நிறைய விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது, அதை நீ தான் வந்து எடுக்கணும். ஓகேவா? எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு, பட் நீங்கள் தான் வந்து அதை மிஸ் பண்ணுறீங்க. ஆனால் இந்த வரும் வாரம் நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா, யூ ஆர் ரெடி ஃபார் திஸ் பிளெஸ்ஸிங். அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அபேண்டன்ஸ், இது அபேண்டன்ஸ் அப்படிங்கிறது ஃபைனான்ஸ், அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஜாபில் ஏதோ ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சு உங்கள் நபரால் உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கிடைக்கலாம் இந்த வரும் வாரம். நீங்கள் மனதில் ஏதாவது கேள்விகள் வச்சுருக்கீங்க டிவைன் கிட்ட அப்படின்னா ஸ்ட்ராங்கான எஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
ஃபர்தராக நம்ம வந்து ஏஞ்சல் விஸ்டம் டேரோட்டில் பார்க்கலாம் உங்களுக்கான விஷயங்கள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வரும் வாரம் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காங்க, உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன, ஃபர்தராக இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ். என்ன இடத்த உடனே டப்புன்னு விழுறாரு. நான் கொஞ்சம் சஃபில் பண்ணிவிட்டு தான் எடுப்பேன் டேடி. பாயில் 2 சூஸ் பண்ண மக்களே, உங்களுக்கு ஃபர்தராக இன்னும் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை வேணும். ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு ட்ரீம் லைஃப், உங்களுக்கான கதவுகள் எப்போ திறக்கும். அப்பாப்பா சன்கார்டு வந்திருக்கிறாருப்பா, சூப்பர். சில பேர் வந்து வெளியூர் வாய்ப்புகள், வெளியூரில் வேலை செய்கிறீங்க, அங்கே ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும், அங்கே போய் செட்டில் ஆகணும், அங்கேயே வந்து ஃபர்தராக இருக்கணும், ஏதோ சம்திங் அது சம்மந்தமாக எனக்கு எல்லாமே நிறைவான ஒரு லைஃப் எப்போ அமையும், நிறைவாக என்னோடய லைஃப்பை நான் எப்படி கொண்டு போகிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஓகே, கண்டிப்பாக வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்காங்க. இந்த வரும் வாரம் உங்களுக்கு ஒரு நியூ ஸ்டார்ட் இருக்குது, நியூ பிகினிங்ஸ் இருக்குது. உங்களோட பாஸ்ட் சைக்கிள் எண்டிங் ஆகுது. உங்களுக்கான அந்த குட் கர்மா ஸ்டார்ட் ஆகுது. சடனாக சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, ரொம்ப பாசிட்டிவ் சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. சில பேருக்கு ட்ராவல் ஏற்படும். சில பேர் வந்து நியூ வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு குட் திங்ஸ் ஏதோ பண்ண போகிறீங்க. ஓகேவா, இது யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. அடுத்தது, சில பேருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்ச நாளாக உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும், இல்லை பார்க்குறது மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா, வரும் வாரத்தில் உங்கள் நபரால் உங்களுக்கு ஒரு நல்ல ஹோப் கிடைக்கும். ட்ரூ லவ்வாக இவங்க தான் என்னோடய ட்ரூ லவ் தான் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒரு இது கிடைக்கும். சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வரும். உங்களோட விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இது இருக்கும். உங்களோட உங்களோட ட்ரீம்லாம் வந்து ரியாலிட்டிக்கு வரக்கூடிய அற்புதமான அந்த எனர்ஜி இருக்குது இந்த வாரத்தில். இது வந்து ஒரு மேஜிக்கல் டைம் ஆஃப் லைஃப் அப்படின்னே சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன், சூப்பர். உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு மேஜிக் நடக்க போதான் இந்த வரும் வாரத்தில். அது என்ன மேஜிக்? உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், இல்லைனா உங்களுக்கு ஒரு ஜாப், நீங்கள் செஞ்சிட்ருக்க ஜாபில் ஒரு முன்னேற்றம் வேணும். மோஸ்ட் ஆஃப் இந்த எமோஷ்னல் சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது நிறையா ரெசனேட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னு நினச்சாலும் அதுவும் உங்களுக்கு வந்து நிறைவான ஒரு சப்போர்ட் அந்த பர்டிகுலர் வேலையில், அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில். ஓகேவா, சில பேர் நியூ ரிலேஷன்ஷிப்காக கூட வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த முயற்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு நபர், ஒரு நல்ல பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது இந்த வாரம். சில பேர் யோசனையிலே இருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது வரும் வாரத்தில். உங்களோட இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பயம், எதை செய்யறது செய்யக்கூடாது, இதை பண்ணால் இப்படி ஆகிடுமோ, நிறைய ஃபியர் இருக்குது ஒரு சிலருக்கு. இந்த வரும் வாரத்தில் ஒரு பயம் இல்லாமல் ஏதாவது முடிவெடுப்பீங்க. அந்த முடிவெடுக்கும் திறனால் உங்களுக்கு கதவுகள் திறக்கிறது. உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஏஞ்சல். நீங்கள் அதுக்கு வந்து ரொம்ப தகுதி உடையவங்களாக அதுக்கு உங்களை வச்சுக்கோங்க. ரொம்ப கரேஜாக இருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து இந்த வரும் வாரம் நீங்கள் கரேஜாக இருப்பீங்க, அந்த தைரியத்தோடு இருப்பீங்க. இந்த டைம் வந்து நீங்கள் இந்த வரும் வாரம் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான டைம். ஓகேவா, சும்மா யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது, ஆக்ஷன் எடுங்க. உங்களோட வேலைக்கோ இல்லை படிப்புக்கோ, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை நியூ ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆக்ஷன் எடுங்க. ஓகேவா, உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நீங்கள் பேஷனேட்டாக பண்ணணும், இதுதான் என் ப்ரொஃபஷ்னல், இல்லை இதுதான் என்னோடய ஹாபி, இதுதான் எனக்கு வந்து பேஷனேட்டாக வருது அப்படின்னா, அந்த விஷயத்தை நீங்கள் வந்து எக்ஸலண்ட்டாக நீங்கள் வந்து அதில் ஒரு
ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். ஓகேவா? சக்ஸஸ் ஆவீங்க அதில். சன் காட் வந்திருக்காங்க. அப்புறம் என்ன, இந்த பயல் 2க்கு சன் காட் வந்திருக்காரு. இந்த வாரம் கிரேட் சக்ஸஸ் இருக்குது உங்களுக்கு. கிராட்டிடியூட் பண்ணுவீங்களாம், அதுதான் சொல்கிறாங்க. எ டைம் கிரேட் ஜாய் அண்ட் சக்ஸஸ் brilliant happiness that lead to magical opportunities plan that work out perfectly. Gratitude to the divine. டிவைனுக்கு கிராட்டிடியூட் பண்ணுங்கள் செல்லங்களே. நீங்கள் புதிய வாய்ப்புகள் வேணும், கவர்மெண்ட் ஜாப் வேணும், இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக வேணும், அந்த அஃபிஷியல்ஸ்கிட்டேருந்து உங்களோட ஒர்க் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் சாத்தியமாகும். உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்டேருந்து ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு ஸ்டெப் அவங்க மூலமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். நம்மளோட டிவைன் பாத் சேனல் செல்லங்கள் நிறைய பேர் வந்து சன் காட் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சில விஷயங்கள்லாம் கிராட்டிடியூட் பண்ண சொல்லி, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? அதே மாதிரி நார்மலாக நம்மளோட டிவைன் பாத் சேனல் பார்க்குறவங்களுக்கு நான் எவ்வளோ ஹோப் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு அந்த எனர்ஜியை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டீங்க இந்த வாரம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. இன்கேஸ் அந்த அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா எதனால இந்த வாய்ப்புகள் தள்ளி போச்சு, எங்கே நம்ம லேக் ஆகிறோம், எப்படி இதை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கன்சல்டேஷன் வந்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இல்லை கமெண்டில் தெரிவிங்க. உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. உங்கள் வழிகளில் இருக்க தடைகளை நீக்கிட்டு உங்களுக்கான சக்ஸஸை நீங்கள் ரீச் பண்ணுங்கள். ஓகே, கிராட்டிடியூட் டு த டிவைன் திஸ் வீக். ஓகே செல்லங்களே, நிறைய பேர் வந்து வெளியூருக்கு ட்ரை பண்ணுறீங்க, வெளிநாட்டில் வாழணும் அப்படின்லாம் ஏதோ ஒரு விஷயம் வச்சுருந்திங்கன்னா அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ட்ரை பண்ணுங்கள். உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க. நிறைய பேருக்கு வந்து இன்ட்யூஷன் கொஞ்சம் ஆஃப் ஆகிருக்கும், மூன் எனர்ஜி பவர் கம்மியாக இருக்குது. அதனால் மூன் ப்ரேயர்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், ஹீலிங் தெரிஞ்சவங்க ஹீலிங் பண்ணுங்கள். நம்மளோட டிவைன் பாத் செல்லங்களுக்கு நிறைய ஹீலிங் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். தீட்சை வாங்கி கற்றுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி மூன் எனர்ஜி கம்மியாக இருந்தால் என்ன செய்யணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஃப்ளவர் தெரப்பி மூலயமா சொல்லி கொடுத்துருக்கேன். சில தீட்சை மந்திரங்கள்லாம் நீங்கள் வந்து கொடுத்து காலையில் செய்ய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் வந்து அந்த டிப்ரெஷனில் லோயராக உங்களுக்கு மைண்டு போகுதா, எப்படியெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தனோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ரிமைண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி டிவைன் பாத் செல்லங்கள் நீங்கள் பார்க்குறவங்க நார்மலாக பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு மெடிடேஷன் பண்ணுறது, இல்லைனா ப்ரேயரை ரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் செய்யுங்க. முக்கியமான முடிவுகளில் நீங்கள் வந்து அவசரப்படாதீங்க. இந்த வாரம் முக்கியமான முடிவுகளில் காட்டக்கூடாது. ஓகேவா? ஏன்னா தேவையில்லாத வருத்தங்களெல்லாம் நீங்கள் இந்த வாரம் நீங்களாக வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? அதெல்லாம் லெட் கோ பண்ணுங்கள். உங்களோட பயம்தான் அதுக்கெலாம் காரணம். லெட் கோ ஆஃப் யுவர் ஃபியர். ரெவலேஷன்ஸ் தட் வில் மேக் எவ்ரி திங் கிளியர். தைரியம், ஒரு சரியான ஒரு முடிவுகள், இதெல்லாம் வந்து தன்னம்பிக்கை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணும். உங்கள் ரூட்டை கிளியர் பண்ணும். ஃபஸ்ட்டு உங்களோட அந்த ஃபியரை போக்கிட்டு உள்ள தைரியத்தை, ஸ்ட்ராங்னஸை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் அந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தேன், பண்ணுங்கள். ஓகேவா? சில பேருக்கு இந்த வாரம் நீங்கள் ஒரு சில வேலையில் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல சரியாக ரொம்ப நாளாக உங்களுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒரு சிலர் அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணுற மாதிரி தெரியும் சில பேருக்கு. சில பேர் போகலாமா வேணாமா, இந்த இடத்துல இருக்கணுமா அப்படின்னு யோசனையில் இருந்தேன்னா தயவு செஞ்சு இப்போ ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து விலகி இருந்தாலும் சரி, திரும்ப ரீபேக் ஆகாதீங்க, ஃபார்வர்டாக போங்க. உங்களுக்கான இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையிலேருந்து சீக்கிரமே நீங்கள் வெளியே வர முடியும். உங்களுக்கு ஏதோ ஒரு டிவைன் எனர்ஜி வந்து உங்களை பாதுகாத்துட்ருக்கு, உங்களை வழிநடத்திட்டுருக்கு. அந்த ஒரு ஒளியில், டிவைன் லைட்டில் உங்களோட இந்த லைஃப்பை நீங்கள் கொண்டு போயிட்டு ஒரு நல்ல பிரைட்டான லைஃப்பை நீங்கள் அமைச்சிக்க முடியும். ஓகேவா? அதனால் இதை நீங்கள் நான் சொல்கிற விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நீங்கள் நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லைன்னா நல்ல ரிலேஷன்ஷிப் அமையும், ஜாப் அமையும், பிரச்சனைகள் வந்து சுமூகமாகும்.
இல்லை நான் அதே இடத்துலையே அந்த குட்டையிலேயே உட்காந்துட்ருப்பேன் அப்படின்னா அந்த சகதி சேர்லே தான் காலம் ஃபுல்லாக இருக்கணும். இப்போ மூவ் ஆனது இறைவன் ஏதோ ஒரு உங்களுக்கு விஷயத்தை படிப்பினை கொடுத்து அதுலேருந்து மூவ் ஆன் ஆகு, இங்கே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்திருக்கும். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் இப்போ லேக் ஆகிட்டு நின்றுட்டுருப்பீங்க. ஒரு சிலர் அதை விட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம மூவ் ஆன் பண்ணது கரெக்டாக இல்லை அங்கேயே நம்ம வந்து ஒர்க் பண்ணலாமா இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கலாமான்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. நீங்கள் ஃபார்வர்டாக தான் போகணும். இது வந்து உங்களோட நீங்கள் வணங்குற அந்த கால பைரவரா இல்லை நீங்கள் சில பேர் வந்து கருப்பசாமி அந்த மாதிரிலாம் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்பிரிட் கைடு வந்து பக்கத்துணையாக இருக்காங்க, உங்களுக்கு காவலாக இருக்காங்க. ஓகேவா? அதனால் உங்களுக்கு இந்த கைடன்ஸ் கூட அவங்க மூலமாக அவங்க வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஓகே, அதனால் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, ஃபார்வர்டாக போங்க சொல்கிறாங்க. ஓகே செல்லங்களே, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. யாருக்காவது கிளாஸ் கற்றுக்கணும், தீட்சை வாங்கணும், உங்களோட வழியில் இருக்க அந்த தடைகளை நீக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மார்கழி மாதம் அற்புதமான ஒரு மாதம் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மார்கழி 30 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கான ஒரு நேரம். நமக்கெலாம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம்னா காலையில் 3:30லேருந்து 6:30 வரைக்கும் தான், 6 மணி வரைக்கும் தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் தேவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹோல் டேவே வந்து அவங்களுக்கு ஹோல் மந்த்தே பிரம்ம முகூர்த்த நேரம். அதனால் இந்த மாதம் முழுசாகவே நல்ல எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி, அபரிவிதமான தெய்வீக ஆற்றல் நிறைந்த மாதம் இது. அதனால் தீட்சை வாங்கணும், கிளாஸ் கற்றுக்கணும். நம்மக்கிட்ட நிறைய கிளாஸஸ் இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு கிளாஸ் கற்றுக்கணும். இல்லை உங்களுக்கு ரைட் நவ் எது தேவையோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும். ஒரு நல்ல ஜாப் வேணும், இல்லைனா ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும், இல்லை ஒரு பிரச்சனையோட ஒரு லைஃப் போயிட்டுருக்குன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு சுமூகமாக லைஃப்பை வந்து பார்ட்னரோட சந்தோஷமாக வாழணும். இல்லை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரக் இருக்குன்னா அது, இல்லைனா ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியல. நம்ம வந்து லைஃப் ஸ்ட்ரகிள் மட்டும்தான் இது பண்ண, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் மட்டும்தான் நம்ம சரி பண்ணி கொடுக்குறோன்ட்டு. அப்படி கிடையாது செல்லங்களே. உங்களோட ஹெல்த்தில் என்ன விஷயங்கள் பிரச்சனையாக இருந்தாலும் ஓகேவா, உங்களோட நர்வஸ் சிஸ்டம் பாதிப்பு, உங்களுக்கு வந்து கண்ணில் ப்ராப்ளம், காதுலேருந்து உங்கள் தலைமுடியிலேருந்து சொல்கிறேனே உங்கள் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா A to Z எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது. ஓகேவா? அதனால் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. எல்லாமே சிம்பிளாக உங்களுக்கு வந்து நான் வந்து செஞ்சு கொடுத்துருவேன். மிராக்கிள் நடக்கும். ஓகேவா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். அதுக்கு ஒரு 2 இயர்ஸ் பேக் என்கிட்ட ஒரு கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஒய்ஃப்க்கு வந்து பிளேட்லெட் கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஒயிட்டு அந்த இது வந்து கம்மியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு, அதனால் அவங்களுக்கு என்ன அந்த பிளட்டில் பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து அந்த ரத்தம் உறைதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அது ஆகாது அவங்களுக்கு. அது சில விஷயங்கள் வந்து நிறைய அவங்களுக்கு நெகட்டிவிட்டி, அதாவது ஹெல்த் வைஸ் அவங்களோட ஹார்மோன் ரிலேட்டடான விஷயங்கள், யூட்ரஸ், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அது கொடுக்கும். ப்ளட்டும் கம்மியாக இருக்குது. எவ்வளவோ டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, பல லட்சங்கள் செலவாகும்னு சொல்கிறாங்க. ஆனால் க்யூர் ஆகுமான்லாம் கேரண்டியே கிடையாது. அந்த பிளேட்லெட் கவுண்ட்ஸ் வந்து இது ரைஸ் பண்ணலைன்னா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வேற ஒரு பிரச்சனைக்காக என்கிட்ட வந்தாங்க. ஆனால் நான் அவங்கள வந்து செக் பண்ணதில் அவங்களோட அந்த பிளட் ப்ராப்ளத்தை பற்றி சொல்லும் போது நான் வந்து அவங்களுக்கு ஹீலிங் கொடுத்து 1 மந்தில் அவங்க வந்து என்கிட்ட வரும்போது ஒரு ரிப்போர்ட் வச்சுருந்தாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த்துக்கு அப்புறம் போய் ஒரு டெஸ்ட் எடுங்க, அப்போ எப்படி இருக்குது பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி 1 மந்த்து கழித்து அந்த பொண்ணு போய்ட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அவளுக்கு அவ்வளோ ஆச்சரியம், அவ்வளோ சந்தோஷப்பட்டா. இது ஒரு மிராக்கிள். எனக்கு வந்து டாக்டர் வந்து ஆச்சரியப்பட்டாங்க. நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்டாங்கம்மா. என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி எனக்கு கேட்டாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இது சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1 லட்சம் கவுண்ட் இருக்கணுமா அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு இருந்தது 15,000 என்னவோ தான் இருந்தது. நம்ம ஒரே மாதத்தில் அவங்களுக்கு 85, 90,000
நியர்பை 1 லேக் கிட்ட வந்துடுச்சு. நான் கொடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து 2லேருந்து 3 மாதம் நீங்கள் தொடர்ந்து நம்மளோட ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, கம்ப்ளீட்டாக அது வந்து சரி பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து ஒரே வாரத்தில் குணமாகும், சில பேருக்கு 1 மாதம், சில பேருக்கு 2 மாதம். அந்த மாதிரி அவங்களோட அந்த டெப்த் ப்ராப்ளத்தை வச்சு, அந்த பேட்டர்ன் வச்சு தான் அது வந்து கிளியர் ஆகும். ஆனால் டைம் வந்து 1 வீக் அப்படிலாம் நம்ம கரெக்டாக சொல்லிட முடியாது. ஒரு சிலருக்கு இந்த ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம், இந்த இதய நோய்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதயத்தில் ஓட்டை அந்த ஹோல் இருந்த விஷயத்தையே வந்து மாற்றிருக்கு. குழந்தையிலேருந்து இருந்திருக்கு ஒரு நபருக்கு. அவர் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிருக்கு அவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு. 1 வாரம் தான் அவங்க எடுத்தாங்க. பார்த்திங்கன்னா 1 வாரம் கழித்து போய்ட்டு அந்த ட்ரீட்மெண்ட் முடித்து செக் பண்ணும்போது திரும்பவும் ஸ்கேன் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஹார்ட்டுக்கான அந்த இதெல்லாம் பண்ணும்பொழுது அங்கே ஹோல் இருந்த அடையாளமே இல்லை, ஹார்ட்டில் அந்த ஹோலே இல்லை. எப்படி இது மிராக்கிள் நடந்தது, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரோட அது வந்து அவங்க கர்மா ரிலேட்டடானது கூட இருக்கலாம், ஓகேவா, கர்மா ரிலேட்டடான பிரச்சனையாக கூட இருக்கலாம். பட் நாங்கள் வந்து ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஒரு விஷயத்தை வந்து ஹீல் பண்ணி டிவைன் கிட்ட ப்ரே பண்ணி உங்களுக்கு ஒரு ஹீலிங் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு 100% சாத்தியமாகும். இது வந்து டாக்டர்களால் கைவிடப்பட்ட கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட இதை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான முறை இது, ஓகேவா. அதனால் இங்கே வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் மட்டும் தான் நம்ம சரி பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்காதுங்க. உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் கிளியர் ஆகும், ஓகேவா. அமேசிங்கான அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். என்கிட்ட வரவங்க அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி சொல்ல மாட்டாங்க, அவங்க ரிலேஷன்ஷிப் பற்றி மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சைமல்டேனியஸாக அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்க்காக என்கிட்ட நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட ஹெல்த் விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும். அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க லைஃப்பில் இருக்க 10 விஷயங்கள் பிரச்சனைகளையும் அது சரி பண்ணி கொடுக்குது. எஸ்பெஷலி உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனைகள் சரியாகுது. அப்போது சோலுக்கான அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிடும், ஓகேவா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்களும் உள்வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும், உங்களோட ஹெல்த் ரிலேட்டட், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இப்போ வீட்டில் படிக்கிற பசங்க இருக்காங்க, மெமரி லாஸ் இருக்குது, படிக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்க முடியலை, அதே மாதிரி ஒரு டிஎன்பிசிக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அந்த நேரம் உங்களுக்கு வந்து படிக்கிற விஷயம் மறந்து போகுது, இல்லை டயர்ட் ஆகிடுறீங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து வீட்லேயும் போய் ஸ்டடி பண்ணும்போது டயர்ட் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி டயர்ட்னஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணிக்க முடியும். ரொம்ப ஆக்டிவாக டே டு டே உங்களோட ஒர்க்கை வந்து ரொம்ப பிரிஸ்காக நீங்கள் செஞ்சுக்க முடியும். இது அவ்வளோ பெரிய ஹீலிங் ப்ராசஸ்லாம் அதில் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இப்போ சொல்கிறேன், ஓகேவா. ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை பார்க்க சொல்லுங்கள், அது பார்த்தாலே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆவாங்க. அதே மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்க சொல்லுங்கள், சரியா. ஓகே செல்லங்களே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.